தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். கடந்த வாரம் நாம் பார்த்தோம், தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்துகள் கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். தாளந்துகள் கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக கொடுக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக நாம் பார்த்த விஷயம் என்னன்னா, அதை பொறுப்போடு நாம் கையாள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதற்கு நாம் நிச்சயமாகவே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அப்போ தேவன் எல்லாருக்குமே தாளந்து கொடுத்திருக்கிறார், அவருடைய திறமைக்கு தக்கதாக கொடுத்திருக்கிறார். என்கிட்ட அந்த தாளந்து இல்லை என்று வருத்தம் இல்லை, என்கிட்ட கம்மியாக கிடைச்சிருக்கின்றது வருத்தம் இல்லை. எது முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்றால், நான் தேவனுக்காக என்ன செய்தோம் என்பதுதான் இங்கு பார்க்கப்படுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18 நாம் வாசிக்கிற போது, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18 19 வரைக்கும் வாசிக்கிற போது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்போ சபை என்பது தேவனுடைய ராஜ்யம் என்று நமக்கு தெரியும். அப்போ ராஜ்யம் என்பது, ராஜ்யம் என்று சொன்னால் ராஜா இருக்கிறார், அந்த அந்த அரசவையிலே அவருக்கு உண்டான வேலைக்காரர்கள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். லூக்கால வாசிக்கும், லூக்கா 1ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிற போது, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31 33 வரைக்கும் வாசிக்கும் போது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவாது என்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாவா? இயேசு கிறிஸ்து ராஜா, அவருடைய ராஜ்யம் இருக்கிறதா? இருக்கிறது. அப்போ இந்த ராஜ்யத்திலிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய இல்லையா பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்போ தாவீதினுடைய ராஜ்யம் என்பது சரீர பிரகாரமாக பூமிக்குரிய ஒரு ராஜ்யமாக காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் என்பது ஆவிக்குரிய வகையில காணப்படுவது நாம் பார்க்கிறோம். அப்போ முதல்ல நாம் பார்க்கிற விஷயம் என்னன்னா, அந்த தாவீதினுடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் இருந்தாங்க? 1 நாளாகமம் புத்தகத்தில் வாசிக்கிற போது, 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 25 வாசிக்கும் போது, நான் தனித்தனியாக உங்களுக்கு போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட அதுல ஒரு 18 விதமான பொறுப்புகள் உண்டு. நான் உங்களுக்கு வசனமா வாசிக்கிறேன். அதாவது இதோட வசனம் எங்க இருக்குன்னா, 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 25 34 வரைக்கும் ஒரு 18 நபர்கள் அவர்களுடைய பொறுப்புகள் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா, ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல் ஆதியேலின் குமாரன் அஸ்மாவோத்தும், இரண்டாவது பட்டணங்களிலும் கிராமங்களிலும் துருக்கங்களிலும் உள்ள நிலத்தின் வருமான பண்டக சாலையின் மேல் உசியாவின் குமாரன் யோனத்தானும், மூணாவது நிலத்தை பயிரிட வயல்வெளியின் வேலை செய்கிறவர்களின் மேல் கேலூப்பின் குமாரன் எஸ்ரியும், நாலாவது திராட்சை தோட்டங்களின் மேல் ராமாத்தியனான சீமேயும், அஞ்சாவது திராட்சை தோட்டங்களின் வரத்தாகிய திராட்சரசம் வைக்கும் இடங்களின் மேல் சிம்யனாகிய சப்தியும், பள்ளத்தாகுகளின் மேல் உள்ள ஒலிவ மரங்களின் மேலும் முசுக்கட்டை விருட்சங்களின் மேலும் கேகேரியனான பால்கானும், எண்ணெய் கிடங்களின் மேல் யோவாசும், சாரோனில் மேய்கிற மாடுகளின் மேல் சாரோனினான சித்ராயும், பள்ளத்தாக்குகளில் உள்ள மாடுகளின் மேல் அத்லாயின் குமாரன் சாபாத்தும், ஒட்டகையின் மேல் இஸ்மவேலனாகிய ஓபியிலும், கழுதைகளின் மேல் மொரோனோத்தினாகிய எகேத்தியாவும்,
ஆடுகளின் மேல் அகாரியனான யாசீசும் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் தாவீது ராஜாவின் பொருட்களுக்கு விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். தாவீதின் சிறிய தகப்பனாகிய யோனத்தான் என்னும் புத்தியும் படிப்பும் உள்ள மனுஷன் ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அக்மோனியின் குமாரன் எகியேல் ராஜாவின் குமாரோடு இருந்தான். அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அர்க்கியனான ஊஷாயின் ராஜாவின் தோழனாய் இருந்தான். பெனேயாவின் குமாரன் யோய்தாவும் அபியதாரும் அகித்தோப்பலுக்கு உதவியாயிருந்தார்கள். 18 யோவாப் ராஜாவின் படைத்தலைவனாய் இருந்தான். இப்படி நீங்க பார்க்கும்போது வேதத்துல இந்த அரசவையில பல பொறுப்புகள் இருக்குது, பல நபர்கள் அதில் இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஒரு ஆள் நீங்க கையாளல, எல்லாத்தையுமே 2-3 பேர் நீங்க கையாளல. பல பொறுப்புகள் இருக்குது. ஒவ்வொருடைய திறமைக்கு தக்கதாக ராஜா ஒவ்வொரு என்னதுங்க ஒரு போஸ்டிங் கொடுத்துருங்க வைத்திருக்கிறார். அதே மாதிரிதான் சபையிலும் கூட நீங்க பார்க்கிற போது எப்படிதான் அமைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். எபேசியர் 4:12-13 வரைக்கும் வாசிக்கிற போது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ சபையிலும் கூட என்னதுன்னா பல பொறுப்புகள் என்னதுங்க அவர் வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற போது ஒரு நீண்ட நெடிய லிஸ்ட் கொடுக்கிறாரு. சபை என்பது அவருடைய சரீரம். ஒவ்வொரு அவயவத்திற்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு, ஒவ்வொரு வேலை உண்டு. நீங்க இல்லையா, நம்ம அந்த ஒரு தொடக்கத்தை மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல ரொம்ப அருமையாக பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் அதை விளக்க செய்கிறார். 12:14 வாசிக்கிற போது, சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாயிருந்து இருக்கிறது. காலானது நான் கையாயிருந்தா அப்படின்னாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ. அப்போ இப்படி சொல்லி கீழே முடிக்கும் போது என்னதுங்க திரும்பி இதே என்னதுங்க பொறுப்புகளை சார்ந்துங்க ஆவிக்குரிய வரங்களை சார்ந்து பேசுவதை நம்ம பார்க்க முடியும். அப்போ சபையும் கூட நீங்க பாத்தீங்கன்னா பல நபர்கள் அல்லது பல ஆத்துமாக்கள் ஒன்றாக இணைந்து ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்புகளை என்னங்க செய்கிற என்னதுங்க ஒரு இடமாகவே நீங்க காணப்படுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பாக காணப்படுகிறது. நீங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஊர்ல இல்லையா, அவன் நான் பார்க்கும்போது நீங்க மக்கள் பார்க்கும்போது கால் காசா இருந்தாலும் இருந்துங்க அரசாங்கம் இருந்துங்க காசா இருக்கணும். மாடு மேய்ச்சா கூட இருந்துங்க அரசாங்கத்தில் மேய்க்கணும் இருந்துங்க ஒரு பழமை உண்டு இல்லையா. என்னதுங்க அங்கே கொஞ்சம் ஒன்றுதுங்க எப்பவுமே ஜாப் செக்யூரிட்டி இருக்குன்ற மாதிரி இருந்துங்க ஒரு கண்ணோட்டம் எப்பவுமே இருந்துங்க இருக்குது. அப்போ என்னன்னா அவங்கள சொல்லுகிற போது அவர்கள் அரசாங்க வேலையாள். அது பியூனா இருந்தாலும் அரசாங்க வேலையாள் தான், கலெக்டரா இருந்தாலும் அரசாங்க வேலையாள் தான். அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக என்னதுங்க அவர்கள் அமர்த்தப்படுகிறார்கள், அவ்வளவுதான். ஆனா மொத்தமா என்னன்னா எல்லாரும் அரசாங்க வேலையாளே. அப்ப அதே மாதிரிதான் சபையிலே நாம் எந்த வேலை செய்தாலும் நாம் எல்லாரும் தேவனுடைய வேலையாள் தான். என்ன வேலை செய்யறோன்றது நீங்க எப்பவுமே இட்ஸ் இர்ரெலவென்ட் இல்லையா. அது மனுஷனுடைய ஆர்வத்தை சார்ந்தது, பிரியத்தை சார்ந்தது. ஆனால் தேவன் நம்ம கொடுக்கிற பொறுப்புகள் எதுவானாலும் இருக்கலாம் இல்லையா. ஆனா அந்த பொறுப்புகள்ல நாம் தேவனுக்காக செய்வோமா, எந்த நோக்கத்தோடு செய்வோன்றதை நாம் பார்க்கணுமே தவிர மெனி டைம்ஸ் சில பொறுப்புகள் ஆல்வேஸ் லைம் லைட்ல இருக்கும், சில பொறுப்புகள் என்னதுங்க பிஹைண்ட் தி ஸ்கிரீன் இருக்கும். ஆனால் எப்பவுமே என்னதுங்க அது எல்லா துறையிலும் அப்படிதான். எந்த துறையா இருந்தாலும் என்னதுங்க பேக் எண்ட் ஒன்று எப்பவுமே இருக்கும், ஃப்ரண்ட் எண்ட் எப்பவுமே ஒன்று இருக்கும். அது மிலிட்ரியில கூட நீங்க அப்படிதான். மிலிட்ரியில சோல்ஜரா இருக்காரு, என்ன சொல்றாரு அப்படின்னா சப்பாத்தி சொல்றாரு. சப்பாத்தி சொல்றவங்க கூட என்னதுங்க மிலிட்ரி ஆபீசர் தான். புரியுது அவங்களுக்கு, அவங்களுக்கு கிரேட் இருக்கு இல்லையா. அவங்க கிச்சன்ல வேலை செஞ்சாலும் என்னதுங்க அவங்க யாரு தாங்க மிலிட்ரி ஆபீசர் தான். அப்போ ஆனா அவங்க கிச்சன்ல வேலை செஞ்சு அவங்களுக்கு போதுமான உணவை கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல வேலை செய்ய முடியாது.
ஃப்ரண்ட் எண்ட்ல வேலை செய்யணும், பேக் எண்ட்ல நீங்க சரியான நீங்க ப்ரொவைட் பண்ணணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒவ்வொரு வேலை என்பதுதான் நீங்க இயல்பாக இயற்கையின் நீதி என்னதுங்க அப்படித்தான். அப்போ வேலையில இருந்து பெருசு சின்னது என்பது எப்போதுமே நீங்க கிடையாது இல்லையா? ஒவ்வொரு பொறுப்புக்கு ஒரு திறமைக்கு ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்புக்கு கேட்டுங்க நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது இல்லையா? நிறைய சமயங்களில் சொல்லுகிற போது பல துறைகள் நீங்க பார்க்கும்போது ஆல் ஹையர் பொசிஷன்ஸ் ஆனதுங்க ஹானரரி பொசிஷன்ஸ் தான் இல்லையா? பல அரசாங்க வேலையில் நீங்க பாத்தீங்கன்னா கூட நீங்க பாத்தீங்கன்னா கிளர்க்கு டக்குன்னு நீங்க 5 மணி வச்சு நீங்க பேக் தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா மேனேஜர் என்ன பண்ணுங்க, கடைசியா கேட்டை பூட்டி நீங்க தொங்கி பார்த்து தான் போகணும். ஏன்னா சொல்லிக்கும் போது என்ன சொல்லிக்கலாம், மேனேஜர்னு சொல்லிக்கலாம். ஆனா என்ன தெரியுமா, அவருக்கு பெருசா இன்கிரிமெண்ட் ஒன்றும் இருக்காது கம்பேரிட்டிவ்லி நீங்க பாத்தீங்கன்னா. ஆனால் அவருடைய பொறுப்புகள் ஜாஸ்தி. அப்போ எல்லா இடத்துலயுமே அதற்குண்டான. ஆனா இங்க நம்ம பார்க்கிறதுன்னா நாம் தேவனுக்கு வேலையாட்களா இருக்கிறோமா என்பதான் நீங்க கேள்வி. வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிற போது, இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம படிக்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிற போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ பலன் கொடுக்கணும்னா கான்டெக்ஸ்ட் ஆல்வேஸ் சாகணும். அதாவது கஷ்டப்பட்டாதான் எந்த உயர்வையும் அடைய முடியும். எந்த உயர்வான பதவிக்கும் கஷ்டங்கள் உண்டு. நம்ம சொல்ல முடியாது இவருங்க பெரிய கலெக்டர் அப்படியே கைத்து போட்டு போயிடுவாரு, வெறும் சைன் மட்டும் தான் பண்ணுவாரு, அவரோட பிரஷர் அவருக்கு தான் தெரியும். நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது என்ன சொல்லாங்க, அவர் வெறும் கையை தான் போடுறாரு அப்படின்னு சொல்லி இல்லையா? எல்லா வேலைக்கும் அதுக்கு அங்க சொல்றாரு, கீழே சொல்றாரு 25 சொல்லும்போது, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்வான். எதை பத்தி பேசுறாரு? 26 சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவன் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்கிறதான பொதுவான வார்த்தை தான் சொல்லப்படுவதை தவிர நீ பிரசங்கம் பண்றதுதான் ஊழியம் இல்லையா அப்படின்னு வேதாகம் சொல்லல இல்லையா? வாட் யூ சர்வ், whether we serve for the Lord is important. நாம் என்ன சர்வ் பண்றோம், என்ன தாழ்வு, ஆனா போன வாட்டி நம்ம பார்த்தோம், என்ன தாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருந்து ஆல்வேஸ் வேரிஸ், பர்சன் டு பர்சன் வேரியாது. எல்லாருமே எல்லா வேலையும் என்னதுங்க செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாழ்வுகள், அதை தொடர்ந்து யார் அதில் என்னதுங்க தொடர்ந்து முயற்சி செய்கிறார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கப்படுகிறது. முதல்ல அதற்கான நேரங்களை கொடுக்கணும், அதற்கான பிரயாசங்களை படணும், தொடர்ந்து பிரயாசப்படணும், வர வரைக்கும் பிரயாசப்படணும். கண்டிப்பா நம்ம அதை அச்சீவ் பண்ணுவோம். அப்போ வேளாண் என்ன சொன்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால், அப்ப என்ன ஊழியம்? எனிதிங் the Bible does not describe இல்லையா? அதான் தான் சொன்னேன், அரசாங்க வேலையாள் அப்படின்னு சொன்னாலுங்க எல்லாரும் அரசாங்க வேலையாள் தான். அப்ப என்ன பொறுப்பு வகிக்கிறோம், என்ன பதவி வகிக்கிறோம் என்பது அவருடைய திறமைக்கு தக்கதாக, யார் யார் எவ்வளவு படிச்சிருக்காங்களோ, யார் யார் எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறார்களோ, யார் இல்லையா கரெக்டுதானே, அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கிறார். அப்போ இப்படி நான் பாருங்க, ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம ஒரு 18 இது படிச்சோம், தாவீதுனுடைய அந்த அரசவையில் இருக்கிற பொறுப்புகள்ல ஒரு ரொம்ப இந்த பொறுப்பை நான் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஏதாவதுன்னா 7வது பொறுப்பு, இன்னும் 7வது பொறுப்பு அப்படின்னா எண்ணெய் கிடங்குகளின் மேல் யோவாஸ் என்கிறதான ஒரு மனுஷன், அவருடைய வேலை என்னன்னா எண்ணெய் கிடங்கு. ஆமா, ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது நம்ம வசனம் போடலாமே. ஆமா, எஸ் ரைட், வசனம் போடலாம். ரைட், சரி நான் சொல்லிடுறேன். அப்ப இதே நான் பார்த்துடலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் என்று சொல்லுகிற போது 12 கோத்திரங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? யாக்கோபுக்கு 4 மனைவிகள், 12 பிள்ளைகள் பிளஸ் 1 தீனாள் 13. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலூன், தான், நப்தலி, காத், ஆசேர் இருந்துங்க. அப்புறம் யோசேப்பு, பென்யமீன். 12 பிள்ளைகள், தீனாள் 13. இந்த 13 பேருமே இஸ்ரவேலர்கள் தான். ஆனால் இந்த எல்லா இஸ்ரவேலரும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக முடியாது. 13 பேருமே தேவனுடைய பிள்ளைகள் தான்.
13 பிள்ளைகள் இருந்துங்க இஸ்ரவேலர்கள் தான். 13 பேரும் இருந்துங்க தேவனுடைய பரிசுத்த ஜனம் தான். 13 பேர் இருந்துங்க தேவனுடைய பரிசுத்த ஜாதி தான். ஆனால் இந்த 13 பேர் எங்க போக முடியாது? இதுக்குள்ள போக முடியாது. என்னாம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். என்னாம் புஸ்தகம் அவரு சொல்றார், நான் இந்த காரணத்திற்காக நான் லேவியை எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி. என்னாகும் 3ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிற பொழுது 12-13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரத்தில் எடுத்துக்கொண்டேன். அவர்கள் என்னுடையவர்களாக இருக்கிறார்கள். முதற் பேரானவை எல்லாம் என்னுடையவை. நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருகஜீவன்கள் மட்டும் உள்ள முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினாலே அவைகள் என்னுடையவர்களாக இருக்கிறது, என்னுடையவர்களாக இருக்கும். நான் கர்த்தர் என்றார். அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு அங்கேயே சொல்லிட்டாரு. உங்களுக்கு தெரியும், 10வது வாதையில எகிப்துல எல்லா தலைச்சங்களையும் அவர் சங்கரிக்கிறார். எல்லா தலைச்சங்களையும் சங்கரிக்கிற பொழுது தேவன் சொல்றாரு, ஆல் ஃபர்ஸ்ட் பார்ன் பிலாங்ஸ் டு மீன்னு சொல்லிட்டார். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 13 கோத்திரத்தில் இருந்தோம் அல்லது 12 கோத்திரத்தில் இருந்தோம், சாரி ஜென்ஸ் தான் கணக்கு எடுத்துக்கிறாங்க, 12 கோத்திரங்கள்ல இருந்தோம் பிறக்கிற ஃபர்ஸ்ட் பார்ன் எல்லா ஆண் பிள்ளையும் என்னதுங்க கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கணும். ஸோ இது பிராக்டிகலி அக்கௌண்டபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும். அதாவது தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஒரே ஒரு கோத்திரத்தை தனியாக பிரிச்சுக்கிறேன். யாருன்னா லேவியர் தனியாக எடுத்துக்கிறேன். இவங்களுக்கு பதிலாக லேவியன் எனக்கா எனக்கு வேலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டார். திரும்பி லேவிக்கு எடுத்துங்க எத்தனை பசங்க? 3 பசங்க, கெர்சோன், கோஹாத், மெராரி. ரைட்டா? ஆமா. அதுல கோஹாத்துக்கு 4 பசங்க. இதுல நீங்க யாத்திராம் 6ஆம் அதிகாரம் நீங்க போய் படிச்சீங்க இல்லையா? கோஹாத்துக்கு 4 பசங்க, அம்ராம், ஊசியேல், எப்ரோனுங்க. ஆமா, அம்ராம் 4 பேர். இந்த 4 பேர்ல அம்ராமுடைய பையன் தான் யாருங்க? ஆரோன். அந்த சைடு மற்ற 2 பசங்களுக்கு கெர்சோத்துக்கும் மெராரிக்கும் வந்துங்க லிப்னி, சிமி, மகளி, மூசி 4 பசங்க. இவங்க எல்லாருமே லேவியர்கள் தான். ரைட்டா? இவங்க எல்லாரும் லேவியர்களா இருந்தாலும் அந்த படத்துக்கு போயிடலாமா? ஆமா, எஸ். இப்போ அந்த நடுவில் உள்ள கூடாரம் இருக்கு பாருங்க, அந்த கூடாரத்துக்குள்ள யார் மட்டும்தான் போக முடியும்? ஆரோன் மட்டும்தான் போக முடியும். மற்ற எல்லாரும் லேவியர்கள் தான். லேவியர்கள் என்ன பண்ண முடியுங்க? இந்த வெளியெல்லாம் சுத்த முடியும். அதாவது அந்த காம்பவுண்டுக்குள்ள சுத்தலாம். எல்லா ஆசாரியர்களும் லேவியர்கள். ஆனால் எல்லா லேவியர்களும் யார் கிடையாதுங்க? ஆசாரியர்கள் கிடையாது. அப்போ இந்த கேம்ப் இந்த கோர்ட்டுக்குள்ள யாரெல்லாம் போலாம் அப்படின்னா லேவியர்கள் மட்டும் தான் போக முடியும். 12 இஸ்ரேல் கோத்திரத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் தான். அந்த 12 ஏன் திரும்பி சொல்றேன்னா, லேவியை வெளியே எடுத்தாலும் என்னதுங்க, மனாசே, எப்ராயிம் என்னதுங்க, யோசேப்புடைய 2 பிள்ளைகள் இல்லையா? ரூபன் தான் ஃபர்ஸ்ட் பையன், அவருக்கு தான் என்னதுங்க 2 பாகம் கிடைக்கணும். ஆனா ரூபன் அதை இறந்து போயிட்டாரு. அதனால என்னதுங்க, அது யாருக்கு கொடுக்கப்படுகிறதுங்க? அது யோசேப்பு கொடுக்கப்படுகிறது. யோசேப்புடைய 2 பசங்க மனாசே, எப்ராயிம் உள்ள வந்துடுறாங்க. ரைட்டா? இதெல்லாம் நீங்க பைபிள் ஸ்டடியில கேட்டிருப்பீங்கிறதுனால நான் அப்படியே ஓரலா சொல்றேன். ரைட்டா? இதெல்லாம் பண்ண டைம் இருக்காது. சரியா? அப்ப என்ன சொல்றோம்னா, எல்லா இஸ்ரவேலரும் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் கூட யாருமே இதற்குள்ளா போறதுக்கு அனுமதி கிடையாது. லேவியன் மட்டும் தான் போக முடியும். சரி, எல்லா லேவியனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக முடியுமான்னு கேட்டா எல்லா லேவியனும் போக முடியாது. ஆரோனும் அவனுடைய பிள்ளைகள் மட்டும் தான் போக முடியும். அப்போ தேவன் எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அப்படிதான் வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்காருங்க? சில பொறுப்புகளை, சில சிஸ்டத்தை அப்படிதான் வச்சிருக்காரு. அதனால வந்துருங்க, இங்க யாரும் என்ன சொல்ல முடியாதுன்னா, nobody can claim. இப்போ தேவன் ஏன் ஆரோனை செலக்ட் பண்ணாரு? ஏன் ஆரோனை மட்டும் செலக்ட் பண்ணோம்? We do not know. Why God selected Levi alone? We do not know. மற்ற எல்லாரும் நீங்க கேள்வி கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? தெரியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வேணா இப்படி சொல்லலாம், ரூபன் ஏன் அதை இழந்து போனார்ன்றதுக்கு வசனம் சொல்லுது. 1 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். கிளியரா சொல்றாரு. ஏன்னா தன் தகப்பனுடைய மஞ்சள் தெரியுதுங்க அசுசுப்படுத்தினா அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ ரூபன் அந்த ஸ்லாக்கியத்தை இழந்து போயிட்டான். மற்றபடி ஏன் தேவன் லேவியரை மட்டும் செலக்ட் பண்ணாரு? ஏன் 3rd பர்சன் செலக்ட் பண்ணாரு? ஏன் அந்த 3rd பர்சன்லயே என்னதுங்க கோகாத்துடைய பையனாகி என்னதுங்க அம்ராமுடைய பையனாகி ஆரோனை மட்டும் ஏன் செலக்ட் பண்ணாரு? தெரியாது. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லாமே என்னதுங்க, இப்ப இங்க வெளியே வேலை செய்யறாங்க, அவங்களும் யாருங்க? அவங்களும் இல்லைங்க, தேவனுடைய வேலை செய்யறது தான் லேவியர்கள். மற்ற ஆரோன் அல்லாத மற்ற எல்லாரும் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாரும் தேவனுடைய வேலை செய்யறாங்க. எல்லாரும் தேவனுடைய வேலை தான் செய்யறாங்க. அப்ப என்ன வேலை செய்யறாங்கன்றது முக்கியம் கிடையாது, தேவனுக்கு வேலை செய்கிறோமா என்பது மட்டும்தான்
இதுங்க இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆமா. அப்படி நீங்க பார்க்கிற போது அந்த எண்ணெய் கிடங்கிலே வேலை பார்க்கிறீங்க. ஆமா, அவர் யாருங்க? யோசுவா. அவரை பத்தி தனிப்பட்ட முறையில் நாம் படிக்க போறது கிடையாது. பட் அந்த எண்ணெய் கிடங்கு அந்த வேலையை சார்ந்து மட்டும் பார்க்க போறோம். அந்த நபரை சார்ந்து நாம் பார்க்கல. ஏன்னா நபர் irrelevant எப்பவுமே இல்லையா? தேவனுடைய வேலையை செய்கிற போது எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுங்க, தேவனுக்கு ஒரே ஒரு நபர், அவர் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மற்றபடி யார் இல்லைனாலும் என்னங்க இல்லையா? அவர் ஆல்டர்னேட் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரு. அப்போ இந்த பர்சன் irrelevant. அதனால இங்க யோசுவாவை பத்தி நம்ம படிக்க போறது கிடையாது. அந்த எண்ணெய் கிடங்குங்கிறது மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறேன். ஒருவேளை எண்ணெய் கிடங்கு அப்படின்னு சொன்னா, கிடங்கு அப்படின்னு சொன்னா நம்ம குடோன் நினைப்போம், குடோன் தான். பட் நீங்க ஆங்கிலத்தில் வாசிக்கும் சிடாரம் இருக்கும். சிடார் அப்படின்னு சொன்னா இட் இஸ் அண்டர் பேஸ்மெண்ட். பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஸ்டோரேஜ் பிளேசஸ் இல்லையா? ஆமா. அந்த எண்ணெய் கிடங்கு ஏன் எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியாது. முதல்ல நீங்க பார்க்கிற போது எவ்ரி இல்லைங்க ராஜாவுடைய அந்த 18 லிஸ்ட் பார்த்தோம். அந்த 18 பேரும் விசேஷமானவங்களா? 18 பதவிகளும் விசேஷமானவங்களா? விசேஷமானதான். நபர்கள் irrelevant எப்பவுமே. அந்த போஸ்டிங் தான் மேட்டர்ஸ். என்ன வேலை செய்யறோம்ன்றது மேட்டர். நபர்கள் இங்க முக்கியமே கிடையாது. நபர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இட்ஸ் ஒன்லி an ஆஃபீஸ் இல்லையா? நபர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இங்க வாசிக்கிற போது எல்லாரும் தேவனுடைய பணியை செய்கிறார்கள், விசேஷமானவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்துன்னு கிடையாது. அப்ப ராஜா கொடுக்கிற அந்த வாய்ப்புக்கு தக்கதாய் அந்த வேலை செய்யப்படுகிறது. அப்ப நம்ம இங்க பார்க்கிற போது அந்த அவங்களுடைய அந்த அந்த எண்ணெய் கிடங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, எண்ணெயுடைய பர்பஸ் ரொம்ப ஸ்பெஷல். பழைய ஏற்பாடு நீங்க வாசிக்கிற போது யாத்திராவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 25 நான் ஒரு சாம்பிள் மட்டும் கொடுத்துட்டே போறேன். யாத்திரா 30:25 வாசிக்கிற போது, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்க கடவுது. ஒண்ணு. சோ இந்த எண்ணெய் எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா அபிஷேக தைலமாக பயன்படுத்தப்பட்டது. இது எதற்காக பயன்படுத்தப்பட்டா, எப்போதெல்லாம் ராஜாக்கள் நியமிக்கப்படுகிறார்களோ, ஆசாரியர்கள் நியமிக்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் இந்த எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது. இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் என்னவா கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிற போது அது ஒரு காணிக்கையாக இஸ்ரேல் மக்களிடம் வாங்கப்பட்டது. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும் வாசிக்கும் போது, ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கையை மெல்லிய மாவா இருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெயை வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியத்தில் கொண்டு வருவானாக. அப்போது ஆசாரின் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபடுத்தும் ஞாபகக்குரியா தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்தனதுங்க, பலியான வாசனையான தகன பலி. அப்போ ஒரு பலியில ஒரு பாகம் அந்த என்ன எப்போதுமே அது ஒரு 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 சாம்பிள் என்னதுங்க அவர் எடுப்பாரு, ஆறுன்னு எடுப்பாரு. மத்தெல்லாம் என்னதுங்க எங்க போனா ஸ்டோரேஜ் பிளேஸ் இருந்துங்க போயிடும். லேவியராகமம் 27:20 வாசிக்கிற போது, யாத்திராகமம் 27:20 வாசிக்கும் போது நீங்க அடுத்து நீங்க பார்க்கலாம், குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. அப்ப இந்த ஆசரிப்பு வரது அந்த குத்துவிளக்கு இருக்கு பாருங்க, அந்த லேம்ப் ஸ்டாண்ட். அது நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி ஈவினிங் தொடங்கி காலையில வரைக்கும், அதாவது இந்த 12 hours டைம் பகல் புறா லைட் இருக்கும். ஈவினிங் சாயங்காலம் இருட்டு வந்ததுல இருந்து காலைல விடுகிற வரைக்கும் அது தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன தேவை? அதை செய்யற யார் அதை செய்வா அப்படின்னு சொன்னா ஆரோனும் அவனுடைய பிள்ளைகளும் செய்வாங்க. ஆனா அது எங்க இருந்து எடுத்துட்டு வருவாங்கன்னா எண்ணெய் கிடங்கு எடுத்துட்டு வருவாங்க. அப்போ இதுதான் எண்ணெயுடைய பர்பஸா இருந்தது. ஒரு ஆஃபரிங்கா பயன்படுத்தப்பட்டது, ஒரு சாக்ரிஃபைஸா பயன்படுத்தப்பட்டது. அதே மாதிரி அது ராஜாக்களையும் ஆசாரியையும் நியமிக்கிறது பயன்படுத்தப்பட்டது. இதற்கு கண்டிப்பா என்ன அவசியமானது? தேவன் சொன்னாரு எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னார். ரைட்டா? அப்போ இந்த எண்ணெய் கிடங்கு என்று சொல்லுவது ஆல்வேஸ் இன்னை வரைக்கும் அந்த அதாவது அதான் வேதத்தில் சொல்லும்போது ஸ்டீவார்ட்ஸ் பேசப்படுகிறது. அல்லது அந்த ஸ்டீவார்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலுங்க உக்ரானக்காரன் இந்த பொருட்களை எல்லாம் பாதுகாக்கிற ஒரு மனுஷன் பார்க்கப்படுகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் கிடங்கை பாதுகாக்கிற ஒரு நபர் இருக்காரு பாருங்க. அப்போ அவருடைய இந்த பொசிஷன் நீங்க பாத்தீங்கன்னா அவர் முதல்ல ஒரே பிளேஸ்ல தான் இருக்கணும். he cannot move. பிரேக் எடுத்துட்டு வர முடியாது. அது அந்த அந்த வேலைக்கு உண்டான டிஃபிகல்ட்டி. இன்னைக்கு யாரா ஸ்டோர் மேனேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்டோர் கீயை நீங்கள் யார்ட்டு கொடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா எல்லா வேல்யூபிள்ஸ் இருந்தீங்க அதுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு ஸ்டோர்னு சொன்னால் உங்களுக்கு சேஃப்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் நினைக்கிறேன் இல்லையா. நம்ம வீட்டில் சேஃப் அப்படின்னு சொன்னாங்க இருந்தால் சொல்கிறேன் இல்லையா. அதில் தான் இருந்தீங்க ஆர்னமெண்ட்ஸு எல்லாம் இருக்கும். அந்த கீ யார்ட்டையும் கொடுக்க மாட்டோம் இல்லையா. வி ஆல்வேஸ் இருந்தீங்க கீப் வித் அஸ். அப்போ அது மாதிரி தான் நீங்கள் இந்த ஸ்டோர் இது இந்த கிடங்கு இந்த எண்ணெய் கிடங்கு என்பது எப்பவுமே இருந்தீங்க அந்த கீ யார்ட்டு தான் இருக்குங்க அவர்கிட்ட தான் இருக்கும். அதை யார்ட்டையும் கொடுக்க முடியாது. அப்படின்னா இருந்தீங்க அவருடைய நெக்ஸ்ட் ரிலீவர் வர வரைக்கும் இருந்தீங்க ஹி கேனாட் மூவ். அங்கேயே இருந்தீங்க ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா அந்த இடத்துல இருந்தீங்க அவர் மூவே பண்ண முடியாது. ஒன்று இது நெகேமியால கூட வாசிக்கலாம், நிறைய சொல்லலான்னு பார்த்தேன், நேரம் இல்லை, போட்டோம் ரைட்டுங்களா. கான்டெக்ட் புரிஞ்சா போறோம்னு நினைக்கிறேன். அப்போ முதல்ல இந்த நபர் இருந்துங்க இந்த ஸ்டோர் கீப்பர், அதாவது இந்த எண்ணெய் கிடங்கில் இருக்கிற நபர் இருந்துங்க வெளியே போக முடியாது. ரெண்டாவது ஹி இஸ் அக்கௌண்டபிள். ஒண்ணுங்க அதில் குறைய முடியாது. ஏன்னா அன்னிலேருந்து இந்த லெட்ஜஸ்லாம் இருக்குது மெயின்டைன் பண்றாங்க. அப்போ அவர் அக்கௌண்டபிள். மூணாவது அவருடைய பிளேஸ் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் பிளேஸ் அவர் இருக்கிற இடம். ஏன்னா என்னதுங்க இன்னைக்கு பேஸ்மெண்ட்ல இருக்க முடியாது. அன்னைக்கு பேஸ்மெண்ட் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஆல்வேஸ் அந்த பர்னிங் லைட்டோட தான் நீங்க அவங்க இருக்கணும், சூடோடு தான் இருக்கணும் இல்லையா. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நீங்க ஃபயர் ஆகும் ரைட்டா, ஏன்னா ஃபுல்லா என்ன. அப்போ என்ன சொல்லணும்னா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏரியால தான் என்ன பண்றாங்க அவர் ஒர்க் பண்றாரு. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய போஸ்டிங் நீங்க பாத்தீங்கன்னா கீழே பேஸ்மெண்ட்ல இருக்கிறதுனால, அந்த சிடார்னு சொன்னாலும் நீங்க பேஸ்மெண்ட் தான் நீங்க எடுத்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். பேஸ்மெண்ட்ல இருக்கிறதுனால அவர் லைன் லைன்ல கிடையாது. நம்ம ஆஃபீஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா யாரை ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் தெரிவாங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் தான் முதல்ல தெரியுங்க. ரிசப்ஷன் இருக்கணும் முதல்ல தெரிவாங்க யார் ஃபர்ஸ்ட் இல்லையா. ஆமா எப்பவுமே ஸ்டோர் இருந்துங்க ஏன்னா லாஸ்ட்ல இருந்துங்க சேஃபான வச்சிருப்பாங்க. ஸ்டோர்னு சொன்னாலும் சேஃப் தான். அப்போ சேஃப் எப்பவுமே இருந்துங்க லைன் லைட்ல இருந்துங்க வராது. அப்போ அவருடைய வேலைகள் இருந்துங்க யாருக்கும் தெரியாது, யாரும் பாராட்டப்படத்தக்கதான் இருந்துங்க அவருடைய வேலை இருந்துங்க இருக்காது. இந்த எண்ணெய் கிடங்குல வேலை செய்யறடைய வேலை பார்த்தீங்கன்னா யாருக்கும் இவர் என்ன வேலை செய்யறாருன்னு தெரியாது, அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு தெரியாது, அவர் என்ன டிஸ்கம்ஃபர்ட் அனுபவிக்கிறாருன்னு தெரியாது, அல்லது என்னதுங்க அவரு என்னதுங்க எவ்வளவு சிறப்பான ஒரு வேலையை செய்யறாரு இது எதுவுமே இருந்துங்க மக்களுக்கு தெரியாது. நம்ம ஊர்ல எந்த கம்பெனில வேலை போது ஆல்வேஸ் இருந்துங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கவங்க எப்பவுமே நல்லா தெரிவாங்க. ஆல் பெனிஃபிட்ஸ் கோஸ் டு சேல்ஸ் பீப்புள் தான். புரியுதுங்களா. எல்லா பீப்புள் நீங்க ஆஃபீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ண பண்ணுவாங்க. அவங்க மால்தீவ்ஸ், தாய்லாந்து, இல்லை சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துலையும் அனுப்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துங்க ஒரு ஃப்ரீ ட்ரிப் கொடுப்பாங்க. ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்காங்க அவங்க. அதுக்காக கஷ்டப்படுறான் உள்ள ஒருத்தன் இருப்பான், அவன் தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பான், அவனை பத்தி கவலையே பட மாட்டாங்க. ஆல்வேஸ் ஆனர் யாருக்கு தான் கிடைக்கும், ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிறது தான் கிடைக்கும். அது ஒவ்வொருடைய வேலையை சார்ந்திருந்துங்க தன்மைகள். அப்போ இந்த எண்ணெய் கடையில் இருக்கிற நீங்க பார்க்கும்போது பல டிஸ்கம்ஃபர்ட்டோடு தான் பண்ணாங்க அவர் வேலை பார்த்தார். அதே மாதிரிதான் தேவனுடைய இந்த வேலையிலும் கூட நீங்க பார்க்கிற போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சிலது லைன் லைட்ல இருக்கும், சிலது தெரியவே தெரியாது. இந்த எண்ணெய் கடைகளை வேலை செய்யறவங்க போல இருந்துங்க சபையிலும் கூட அநேகர் இருந்துங்க வேலை செய்வாங்க. பேக் எண்ட்ல என்ன வேலை பண்றாங்க, என்ன செய்யறாங்க தெரியவே தெரியாது. ஆனால் இப்ப கேள்வி என்ன தெரியுமா, நாம எல்லாரும் யாருக்காக வேலை பண்றோம் தான் பேரு. நான் ஆனா இன்னைக்கு இருக்க, அதாவது இயல்பா நேற்று எதுவுமே கூட வந்துருந்துங்க ஒரு இது கேட்கும்போது இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனே ஆல்வேஸ் இருந்துங்க எக்ஸ்பெக்ட்ஸ் இருந்துங்க அப்ரிசியேஷன், எல்லாத்துக்கும் இருந்துங்க ஒரு அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கிற ஒரு ஜென்ரேஷன் காணப்படுது. சின்ன குழந்தையில இருந்து இருந்துங்க பெரியவங்க வரைக்கும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா வெரி குட், சூப்பரா செஞ்சுக்க, ஐ அப்ரிஷியேட். அந்த அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கிற ஒரு ஜென்ரேஷனா இருக்குது ரைட்டா. ஆனால் பல சமயங்களில் பல பொறுப்புகளில் நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்காத இடங்கள் உண்டு. அதுல தேவனுடைய பணி உண்டு. தேவனுடைய பணியிலையும் இங்க என்ன யார் என்ன வேலை பார்க்கறா, என்ன செய்யறாங்க இல்லையா, பல பல வேலைகள் நம்ம சபையில இருந்துங்க நமக்கு தெரியாத வேலை தான் இருக்கும். அப்போ நம்ம இங்க கருத்து என்ன சொல்றோம்னா, நாம் தேவனுக்காக வேலை செய்கிறோமா என்பது மட்டும்தான் கேள்வியை தவிர என்ன வேலை செய்யறோம், நான் அப்ரிஷியேட் பண்ணப்படுறேன்னா, நான் லைன் லைட்ல இருக்கிறேன்னா, என்னுடைய வேலை மக்களுக்கு தெரியுதா இல்லையா, அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது இல்ல இல்லையா. அப்போ எல்லா அந்த அரசியல கூட நீங்க பார்க்கும்போது அந்த எண்ணெய் கிடங்குல வேலை பார்க்கிறவருடைய எந்த விதமான பொறுப்புகளும் எந்த விதமான பிரயாசங்களும் மக்களுக்கு தெரியாது. அவருடைய நான் இன்னும் டீட்டெயிலா லைன் பை லைன் சொன்னேங்க, பாஸ் தி டைம், அதனால ஜஸ்ட் உங்களுக்கு புரியுன்றதுனால நான் ஓரளவு இப்படி சொல்லிட்டு போயிடுறேன். அப்போ அவ்வளோ கஷ்டமான ஒரு இடம்,
அவர் வேலை செய்யற இடம் பேஸ்மெண்ட்ல இருக்கிறாரு, பல டிஸ்கம்ஃபர்ட்ல இருக்கிறாரு. அவர் என்ன வேலை செஞ்சாலும் அது மேல தெரிய போறது கிடையாது. ராஜா இருந்துங்க ராஜாவா கூப்பிட்டு இப்படி ஒருத்தன் இருக்கிறான், வேலை செய்யறான், அப்ரிஷியேட் பண்றான்னு தெரியற வரைக்கும் பல சமயங்கள் நடக்குமா? நடக்கும். See, God, அதாவது God always does that இல்லையா? வேதம் சொல்லுகிறது இதுதான் உண்மை. எது உண்மைங்க? தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்பது வேதாவும் சொல்லுகிற வசனம். அது உண்மையான 100% உண்மை. அது ஒரு நீங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் தயவுடன் நீங்க ருசி பார்த்தது உண்டானால் ஆமா, நம்ம என்ன மறைவாக வேலை செய்தாலும் அந்த வேலை என்னதுங்க ஆட்டோமேட்டிக்கா when God wants to appreciate that, it will come out, it will come out. அப்போ நம்முடைய பிரயாசங்கள் என்னவா இருக்கக்கூடாது? எதை நோக்கி இருக்கக்கூடாதுன்னா இதை நோக்கி இருக்கக்கூடாது. நான் லைம் லைட்ல இருக்கணும்ன்றது கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒவ்வொரு தாழ்மைகளை கொடுத்திருக்காரு, ஒவ்வொரு திறமைகளை கொடுத்திருக்காரு, ஒவ்வொரு ஏரியா பிளேஸ் ஆஃப் ஒர்க் பிளேஸ் கொடுத்திருக்காரு. இது பெஸ்ட். இது அதாவது ஒருவேளை நாம் திரும்பி சொல்றோம் பாருங்க, நம்ம ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய புரிதல் நமக்கு நல்லா இருக்கும் பாருங்க. அரசாங்கம் தான் சொல்லும் நீ இந்த இடத்துல போ, இந்த வேலை செய்யணும். நம்ம கேட்டெல்லாம் வாங்க முடியாது. சில இடத்துல நீங்க ரொம்ப டொக்கு வேலையா இருக்கும், நமக்கு பிடிக்காத வேலையா இருக்கும், ஆனா ஒன்னும் செய்ய முடியாது. பாத்துங்க, நம்ம தெரியவே முடியாதுங்க. ஒரு ரெக்கார்ட் ரூம் எல்லாம் தூக்கி போட்டாங்கன்னு வச்சுங்க, ஒண்ணுமே தெரியாது, ஃபுல்லா டஸ்டா இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம அங்க சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியுங்க? இங்கெல்லாம் வேலை செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கேடுங்க, என்ன அரசாங்க வேலை நம்ம செஞ்சுதான் ஆகணும் இல்லையா? அப்ப பல வேலைகள் நமக்கு தெரியுது, நமக்கு உலகத்துல நாம் வேலை செய்கிற போது நமக்கு புரிகிறது. அப்போ இங்க என்ன கருத்துனா, என்ன வேலை செஞ்சாலும் அவர்கள் அரசாங்க வேலை செய்கிறவர்கள். நாம் என்ன வேலை செஞ்சாலும் நாம் கர்த்தருக்கு செய்கிறோம். என்ன வேலை செய்யறோம் அது irrelevant. கர்த்தருக்கு வேலை செய்யறோமா என்பது மட்டும்தான் கேள்வி. அப்போ போன வாரத்தினுடைய பாடத்தினுடைய தொடர்ச்சி தான், நமக்கு ஏதோ தாளந்து கொடுத்திருக்கிறார், கண்டிப்பா கொடுத்திருக்கிறார். இது இருக்கு இல்லைன்ற மேட்டரே கிடையாது, நமக்கு தெரியும். கேள்வி என்ன, அந்த தாளந்துகள் தேவனுக்காக பயன்படுத்தப்படுகிறதா என்பது மட்டும்தான் கேள்வி. எனக்கு இந்த வேலை கொடுத்தா நான் செய்வேன், இல்ல இல்ல. What God has given you, anything you are going to give to God, God is going to reward you. இல்லையா? அது எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய பிள்ளைகளா நாம் விசுவாசிக்க வேண்டிய பல சமயங்கள்ல நாம் படிச்சிருக்கோம். உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல கூட உங்களுக்கு உயர்வு வருகிறது அப்படின்னா உங்க மேனேஜர் கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல. All godly people will always think God has lifted me. எனக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்குது அல்லது இன்கிரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னா யாரு கொடுக்கிறாரு? என் பாஸ் கொடுக்கிறாரா? இல்ல, காட் கொடுக்கிறாரு. இதுதான் விசுவாசம். அப்போ எனிதிங் யூ கெயின், எனிதிங் யூ கெட்ங்க, காட் இஸ் ப்ரொவைடிங் ன்றதுங்க ஃபெய்த். அப்போ எனக்கு என்ன வேலை என்ன கொடுத்தாலும் அது தேவன் தான் கொடுக்கிறார். இந்த வாட்டி எனக்கு இன்கிரிமெண்ட் கம்மியா கிடைச்சிருக்கு, காட் செட் நோ, வேணாம் உனக்கு இந்த வாட்டி வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஜஸ்ட் லீவ் இட். இந்த வாட்டி டபுளா கொடுத்துக்கிறாரு, ஸோ இது என்னதுங்க மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. கடவுள் நிறைய கொடுத்துக்கிறார், நம்ம காட் எக்ஸ்பெக்ட் சம்திங் மோர் இல்லையா? அப்போ anything you believe, when you get anything from any person for that matter, உங்களுடைய எஜமானி கிட்ட உனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அவனுக்கு கொடுக்கிறது கிடையாது, தேவன் கொடுப்பது. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற நோக்கம் என்னன்னா, நாம் கர்த்தருக்காக ஏதாவது செய்யறோமா? கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த தாளந்துகளை கர்த்தருக்காக செலவிட வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு இருக்குதா? ஒண்ணு. ரெண்டாவது, அது எந்த வேலையா இருந்தாலும் எனிதிங் ஃபார் தட் மேட்டர், கடவுள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துக்கிறார், நான் செய்யறேன், இது எனக்கு கடவுள் கொடுக்கிற வாய்ப்பு இல்லையா? அந்த வாய்ப்புல நான் கர்த்தருக்காக செய்யறேன். இது கொடுத்தா செய்வேன், இது கொடுத்தா செய்ய மாட்டேன், இல்ல, இதை நீங்க உங்களுடைய வேலையில சொல்ல முடியாது இல்லையா? உங்க வேலையில சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது? என்ன சொல்ல முடியாது? அப்போ அதே மாதிரி கடவுளுடைய காரியத்திலும் எந்த வேலை உங்களுக்கு என்ன தாளந்து கடவுள் கொடுத்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க. நீங்க கடவுளுக்காக ஏதாவது செய்றீங்களான்னு யோசிச்சு பாருங்க. You can never be a visitor to the congregation. நான் பலமுறை நான் திரும்பி சொல்றேன், you can never be a visitor to the congregation. நீங்கள் சபைக்கு ஒரு விருந்தாளியாக நீங்கள் வந்துவிட்டு போக முடியாது. You are part of the congregation இல்லையா? அப்போ நம்ம எல்லாருக்கும் தேவன் ஒரு வேலை அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி நாம் பார்க்கும்போது தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாருங்க யோசிச்சு பாருங்க இல்லையா? இந்த உலகத்துல நாம பல காரியங்களை நம்ம செய்தாலும் கூட, நாம் இந்த உலகத்துல என்ன பிரயாசங்கள் பட்டாலும் கூட, வேதம் சொல்கிறது, நான் முடிச்சிடுறேன், பிரசங்கில வாசிக்கிற போது, பிரசங்கி 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிறோம்,
இல்லையா? இந்த 2 வசனங்கள் நம்ம வாசிட்டு நம்ம கடைசி ஒரு வாசனை வாசி முடிப்போம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 2:3 வாசிக்கிற போது மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? எல்லாமே வேனிட்டி 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 இல்லையா? என்னது? எல்லாமே வேனிட்டி. நீ சூரியனுக்கு நீ என்ன பிரயாசப்பட்டாலும் அது வேஸ்ட். 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, இப்படி சரியா இல்லையா? 2:17 வாசிக்கிறேன். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு செய்யப்படும் கிரியைகள் எல்லாம் எனக்கு ரசனமாயிருந்தது. எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. சூரியனுக்கு நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின்வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாயிருப்பானோ மூடனாயிருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதிக்கிற சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரியாவான். இதுவும் மாயே. ஆகையால் சூரியனுக்கே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேல் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டு விட வேண்டியதாகுமே. இதுவும் மாயும் பெரிய தீங்குமாயிருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் என்னதான் செஞ்சாலும் வேதம் சொல்லுகிறது இட் இஸ் வேஸ்ட் என்றார். ஆனா அந்த வேஸ்டான காரியத்தை தான் சுத்தி நிற்கிறோம்னு வச்சுங்க. இதெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிர்பந்தம் என்ன தெரியுமா? நமக்கு மட்டும்தான் தெரியுங்க நான் இங்க படுற பிரயாசம் எல்லாம் வேஸ்ட்னு. ஆனா அதை தெரிஞ்சு நம்ம மட்டும்தான் செய்வோம், மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகத்துல நம்ம என்ன உருண்டு பரண்டு என்ன செஞ்சாலும் எல்லாம் வேஸ்ட். ஆனால் வேதம் சொல்லுது இது மட்டும் உங்களுக்கு வேஸ்ட் இல்லை அப்படின்ற. பாருங்க, முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். பலமுறை நாம் தியானித்த வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிருபையிலே எப்போதும் பெருளாயும் இருப்பீர்களாக. வேதம் சொல்லுவது நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் மட்டும்தான் வீணா போகாது. எந்த பிரயாசம் இந்த உலகத்தில் நான் செய்கிறது வீணா போகாது அப்படின்னு சொன்னா நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் படுகிற பிரயாசம். மற்ற எல்லா பிரயாசமும் வீண். ஆனா நம்ம செஞ்சுதான் ஆனோம். பட் வேதம் சொல்லுது ஃபார் வாட் யூ ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ். அப்போ தேவன் எல்லாருக்கும் ஏதோ தாழ்ந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த தாழ்ந்துகளை நம்ம கர்த்தருக்காக பயன்படுத்துறோமா? என்ன வேலை செய்யறோன்றது நீங்க திரும்பி சொல்றேன், அட்ஸ் irrelevant. நீங்க கர்த்தருக்காக வேலை செய்கிறீர்களா? ஏதாவது பண்றீங்களா? நம்ம ஏதாவது பண்றோமா? இந்த வேலை தான் இல்லை. அதான் நான் சொன்னேன், ராஜாவின் அரசவையில் இருந்தீங்க கிட்டத்தட்ட 18 பொசிஷன்ஸ் இருந்தது. அந்த 18 பொசிஷன்ல அந்த எண்ணெய் கடைகளுடைய வேலை சாருடைய வேலை இருந்தீங்க ரொம்ப கொடுமை. அவனை பத்தி யாருக்குமே தெரியாது, அவன் படுற கஷ்டம் யாருக்கும் புரியாது இல்லையா? அங்க வேலை செய்வது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருப்பான், கஷ்டமான வேலை அவனுக்கு, அதை பத்தி கவலை கிடையாது. ராஜா இந்த வேலையை கொடுத்துருக்கிறார், நான் செய்யறேன் இல்லையா? மாடு மேய்ச்சாலும் இருந்துங்க, அரசாங்கத்தில் மேய்க்கணுன்ற மாதிரி இருந்துங்க, வேலை செஞ்சாலும் யாருக்கு வேலை செய்யணுங்க? கர்த்தருக்கு வேலை செய்யணும். நீங்கள் கர்த்தருக்கு வேலை செஞ்சா மட்டும்தான் இருந்துங்க, அந்த பிரயாசம் மட்டும்தான் நீங்க உங்க கூட வரப்போகுது. நீங்க இந்த உலகத்தை நீங்க என்ன பிரயாசப்பட்டாலும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வரவங்க போக போறீங்க. anything you cannot you will not carry. The only thing you are going to carry நீங்கள் கர்த்தருக்காக என்ன பிரயாசப்பட்டீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நான் பிரயாசப்படுவோம் கர்த்தருக்காக. கர்த்தர் நமக்கு தாழ்ந்துள்ள கொடுத்திருக்காரு இல்லையா? ஒருவேளை நான் எனக்கு 5 கொடுத்திருக்கிறாரு இல்லையா, இன்னொருத்தருக்கு 10 கொடுத்திருக்காரு, இன்னொருத்தருக்கு 25 கொடுத்திருக்காருன்னா இந்த 5 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம ஏதாவது செய்யறோமா? இல்ல அவனுக்கு மொத்தம் ஆண்டவர் 15 கொடுத்துக்கிறாரு, இந்த 5 வச்சு நான் என்ன பண்றது, அப்படியே கடக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்கிறோமா? பயன்படுத்தாம வச்சிருக்கிறோமா? பயன்படுத்தினால் அது நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.